வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு நாட்டு வாழைப்பூ வாங்கி அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நரம்பு இருக்கும், அதில் கனமாக இருக்கும். அதை எடுத்துட்டு வாழைப்பூவை தனியாக வச்சுக்கோங்க, அந்த பூவை தனியாக வச்சுக்கோங்க. சின்ன இது மாதிரி இருக்கும், கனமாக ஒரு தோல் மாதிரி, அதையும் கூட எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே இருக்க லேயர் ஒரு 4 லேயருக்கு அப்புறம் கூட அப்படியே கூட போடலாம், ஏன்னா அது கொஞ்சம் கனமாக இருக்கும். அந்த நரம்பை மட்டும் கட்டாயம் எடுத்துடணும். அது இருந்தால் கசக்கும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறி போயிடும். அது கண்டிப்பாக நல்லா எடுத்துடணும். ஃபுல்லாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நாட்டு வாழைப்பூன்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கூட்டு பொரியல்லாம் வைப்போம். நம்ம வடை சுட்டால் ரொம்ப குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் ஒரு மாறுதலாக செஞ்சு பார்த்து சாப்பிடலாம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா தேவையானது ஓரளவு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா அலசி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ இருந்தால் சுத்தம் பண்ணி ஒரு கடாயில் 2 வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. வடைக்கு போடுற மாதிரி கடலைப்பருப்பு தேவையானது, பருப்பு வடைக்கு நான் ஒரு 200 பருப்பு போட்டிருக்கேன். ஊற போட்டு 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அரை மணி நேரமாக என்னவோ. இந்த வெங்காயத்தை சாப்பரில் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பர் இல்லைன்னா கூட நறுக்கி வச்சுக்கோங்க பொடியை. நல்லா சின்ன வெங்காயம் போட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வடை நல்லா பொறுன்னு வர்றதுன்னா நல்லா வெங்காயம் நிறையா சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லியில் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக இது பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு பல் 2 போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது ஒரு கடாயில் போட்டுருங்க. 2 வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம். போட்டு மேலே தண்ணி கொஞ்சம் மிதக்கிற மாதிரி ஊற்றுங்க. தண்ணி மிதக்கிற மாதிரி விட்டு அதில் 2 உப்புக்கல் கூட போடலாம். போட்டு நல்லா கொதி வரணும். லேசாக வேகணும், மடங்குற மாதிரி. ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மடங்குற மாதிரி நல்லா கொதி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நல்லா கொதிச்சட்டிக்கு அமர்த்திட்டு தண்ணி எடுத்துடணும். நல்லா தண்ணி எடுத்து இறுக்கி பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு பரபரன்னு அடிக்கணும். ரொம்ப வலுவலுன்னு வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்பவும் இதாக இருந்தாலும் வடை பிரிஞ்சுக்கிறோம். ஒரு அளவு பரபரன்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து பருப்பு ஊற போட்டு வச்சுருப்போம்ல, அதை எடுத்து வடைக்கு மாதிரியே, பருப்பு வடைக்கு மாதிரியே போடணும். மிக்சியில் போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு பல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பரபரன்னு அடிச்சுக்கோங்க. ரொம்ப வலுவலும் போயிடக்கூட, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா அடிச்சுட்டு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பார்த்து அடிங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாமல், ரொம்ப பருப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்து அடித்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. பூவு எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சிருங்க. சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு பதத்துக்கு வச்சுக்கோங்க. உருட்டுற பதத்துக்கு அந்த பூவையும் ஒன்றா சேர்த்துடணும். பருப்பு எல்லாத்தையும் எல்லாம் கீழே மேலே நல்லா பெரட்டி பிசைஞ்சு அந்த மாதிரி உருட்டி தட்டுற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு தட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, தட்டி வச்சுக்கலாம். தட்டி ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். வடை சட்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சு வடையை தட்டி போடலாம். தட்டி வச்சதையும் எடுத்து போடலாம். நல்லா வேகமும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இப்படி இதாயிரும். பெரட்டி விட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா மொறுன்னு நல்லா வேகும். பெரட்டி விட்டு நல்லாயிருக்கும். நல்லா பெரட்டி விடுங்க. இப்படி சத்தம் அடங்கி நல்லா வடை பதத்துக்கு வந்துடும். பொறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்குல்ல.
குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பண்ண வாழைப்பூ வடை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.